ஒவ்வொரு சமயமும் உதவிக்கு வாங்கடா வாங்கடா வாங்கடாங்கிறது கடைசியில என்னுடைய வீரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம இவர் வரையில எதிரி அடிச்சு போட்டுட்டு அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போடுறது. இப்போ எதிரி எங்க எங்க தவிக்கிறேன் கை கால்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பொறுமையா இருக்க சொல்லுங்க. பொறுமையா இருக்காது போல இருக்க. நம்ம கூட்டத்துல எவனையா ஒருத்தன் அடிச்சு நீங்க க்ளோஸ் பண்ணாதான் என் கை கால் சும்மா இருக்கும். சரி சரி, நம்ம புகையில போய் இன்னைக்கு யாரை அடிச்சு க்ளோஸ் பண்றதுங்கிற தீர்மானம் பண்ணிக்குவோம். அண்ணனுக்கு ஒரு டேஞ்சர் இல்லாம அங்க வந்து சேருவார். வாங்க போகலாம். இந்த குதிரை திரும்பி பார்க்காம ஓடுதையா? கொள்ளுக்கு அங்கதான் வரணும். வரட்டும், பக்கெட்ல தண்ணியை மூட்டு வைக்கிறேன். வாங்க இந்த பக்கமே காணமே. தெரியும். தெரிஞ்ச விவரத்தை ஐயா கிட்ட சொல்லு. பொட்ட புள்ள ரொம்ப பிரியமா கேட்டுதுன்னு வாங்கிட்டு போறனுங்க. விலை ரொம்ப ஜாஸ்திங்க. என்னைய சுத்த விட்டாளா இருக்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? இங்க வாப்பா, நாங்க வேற டிபார்ட்மெண்ட். நீலமலை திருடனை பத்தி உனக்கு தெரியுமா? ஐயா வெகு தொலைவுங்களா? அந்த அயோக்கிய பைய ஊர்ல பண்ற அட்டகாசம் தாங்க முடியலீங்க. பொண்டு பிள்ளைய தன்னன் தனியா வெளியே தலைகாட்ட முடியலீங்க. அவன் பண்ற அக்குறுமத்தெல்லாம் விவரமா காட்டி ஊர் பொதுவுல இருந்து நாங்க போல்ஸ்க்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறோங்க. அவங்க தாங்க இன்னும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க பெட்டிஷன் போட்டிருக்க? போல்ஸ்க்குங்க. போல்ஸ்கா? உடைய போகுது. நாங்க போலீஸே தான். அவனைத்தான் தேடிட்டே தெரியுறோம். அவனை எங்க பார்த்தாலும் சரி அரெஸ்ட் பண்ணத்தான் நாங்க வந்திருக்கிறோம். நீ கவலைப்படாத, நீ போயிட்டு வா. நண்பர்களே, கடலிலே புயல் உருவாவதை போல் நம்மை சுற்றிலும் கடுமையான எதிர்ப்பு உருவாகி கொண்டு வருகிறது. ஆபத்து எந்த நேரத்தில் எந்த உருவத்தில் நம்மை வந்து தாக்கும் என்று சொல்ல முடியாது. தேவ ரகசியம் போல் பாதுகாக்கப்பட்ட நம்முடைய கூட்டத்தின் நடவடிக்கைகள் எப்படியோ வெளியாகிவிட்டன. நீலமலைக்கிடம் தான் சொல்லி இருக்க வேண்டும். அவனை தவிர உளவரியும் நோக்கத்தோடு வேறு யாரும் இங்கு வந்ததில்லை. ஏற்கனவே இருக்கும் அவனுடைய தொல்லைகளோடு இப்பொழுது புதிதாக போலீஸ்காரர்கள் தொல்லையும் சேர்ந்து கொண்டது. இருபுறத்திலிருந்து நமக்கு கிடுக்கு தாக்குது. ஆம் தலைவா, உடனே அதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும். இதுதான் அதற்கு வழி. முதலில் நீலமலை திருடனை ஒழித்து கட்டுவோம். பிறகு போலீஸ் நடவடிக்கைக்கு ஒரு முடிவு கட்டுவோம். முடிவில் நீலமலை திருடன் பேரிலேயே அந்த பழியை போட்டுவிட்டு நாம் தப்பித்துக் கொள்வோம். நல்ல யோஜனை தலைவா. ஆனால் இத்தனையும் நீலமலை திருடன் நம் கையில் கிடைத்தால் தானே நடக்கும். அதற்கும் ஒரு வழி இருக்கிறது தலைவா. என்ன? மரகதம் என்ற பெண்ணுக்கும் நீலமலை திருடனுக்கும் காதல். அவளை இங்கு கொண்டு வந்து விட்டால் அவள் மூலமே அவளை பிடித்து விடலாம். அல்லது மரகதத்தோடு ஒரு கிழவி இருக்கிறான், அவளை பிடித்தாலும் துப்பு கிடைக்கும். உங்க மேல ஆணையாக கேட்கிறேன், உண்மையாகவே என்னை உங்க மகன் நினைக்கிறீங்களா? என் மக மாதிரி என்னம்மா, பெத்த மகள்ல தான் இத்தனை நாளா நினைச்சு பழகி வர்றேன். அப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை எங்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அதுவா, காலம் வரட்டும் சொல்லலாம்னு இருந்தேன். நீ இவ்வளவு அக்கறையா கேட்கறதுனால இன்னைக்கே உன்னிடத்துல அதை சொல்லிடுறேன். வா, ஏகாந்தமான இடத்துக்கு போ. அப்பதான் மனம் விட்டு பேச முடியும். சரிம்மா, வாங்க.
டியூட்டி போட்டியா? என்னப்பா என்ன நடந்தது? நான் வெளியில வந்துகிட்டு இருந்தேங்க. எங்க ஒரு மரகத மாலை லட்சுமி மாலையும் சில மரட்டு பார்த்து அடி என்ன இது? இது டைகர். இதா டைகரு? இல்ல இல்ல, நான் டைகர்னு ஒண்ணு புலி வந்துருச்சாக்குன்னு நினைச்சேன். இது நம்ம நாய்ப்பா. இது பேர் தான் எனக்கு தெரியுமே. ஏன்னா அந்த யுத்தத்திலேயே மூளை செலவு பண்ணிட்டு இருக்கிறதுனால புலிய வந்துருச்சாக்கும். நல்ல ஆளப்பா நீ. டைகர் அரவங்காட்டு அரண்மனைக்கு உடனே புறப்பட்டு வரவும். என்ன அரவங்காட்டு அரண்மனைக்கா? புறப்படுங்கள், சீக்கிரம். எங்கே உன் தலைவன்? தெரியாது. தெரியாதா? நாய் கொண்டு வந்த லெட்டருங்க. தலைவன் எடு சீக்கிரம். அரவங்காட்டு அரண்மனைக்கு வரவும். இவங்க எல்லாம் லாரில போக அப்படி ஜிப்பு கொடுங்க. என் உயிரை வேண்டுமானாலும் விடுவேன், உன்னை நான் விடமாட்டேன். நானும் என் உயிரை வேண்டுமானாலும் விடுவேன், உன் வெறிச்செயலுக்கு இடம் தரமாட்டேன். மரகதம், மிரட்டாதே. சரி, நம் காதல் பிரச்சனையை பள்ளி அறையிலே வைத்துக் கொள்வோம். இப்பொழுது சொல், எங்கே நீலமல திருடன்? சொல், எங்கே உன் ஆசை காதலன்? மூடு வாய். ரோஹி, நீ ஏன் வந்தாய்? என்னடா அறிவு கெட்ட கேள்வி? ஒரு பெண்ணின் கற்பு பறிப்போவதா இருந்தால் பக்கத்திலே பிணம் கிடந்தால் கூட உயிர் பெற்று ஓடி வருமே. அப்படி இருக்க நான் உயிரோடு இருந்து கொண்டு பேசாது இருக்க முடியுமா? ஓ, புலிவாயில் சிக்கிய மானை காப்பாற்றுவதற்கு எலிப்படை எடுக்கிறதோ? சிரிக்காதே, சீரழிந்தவனை சிரிக்காதே. எலி புலியாவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்று நினைத்துக் கொண்டான். சிற்றெரும்பு கூட தன்னை மிதிப்பவன் காலை கடித்து விட்டு தான் சாகிறது. கோழியும் தன் குஞ்சுகளை கொல்ல வரும் வான் பருந்தை கொத்தி விரட்டுவதற்கு தான் எத்தி பறக்கிறது. அந்த ரோஷம் பெண்களுக்கு இல்லை என்று எண்ணி விட்டாயா? ஆண் குலத்தை பெற்றெடுத்த தாய்க்குலவடா பெண்கள். ஒவ்வொரு ஜீவனை உலகத்திற்கு தரும் ஒவ்வொரு தடவையும் செத்து செத்து பிழைக்கவும் அஞ்சாத தியாகிகள் இனவடா பெண்கள். அவர்களை உன் வீட்டு கிள்ளுக்கீரைகள் என்று எண்ணிக்கொண்டாயா? பஞ்சிலே நெருப்பை கொட்டுவதும் பெண்கள் நெஞ்சிலே வேதனையை உண்டாக்குவதும் ஒன்று என்பதை மனதிலே வைத்துக் கொள். மூலையிலே கிடந்து முணுமுணுக்க வேண்டிய வேதாந்தத்தை சாவின் தலைவாசலிலே நின்று ஓலமிடுகிறாய். உயிருக்கு அஞ்சியவள் அல்ல நான். என்னை கொன்றுவிட்டு என் பிணத்தின் மேல் நடந்து போய் என் கண்மணியை நெருங்கு. ஆனால் அதை அடுத்து உன் உயிருக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்து விடாதே. ஊரும் எரிமலையை வான வேடிக்கை என்று கொண்டாடுபவன் நான். கொந்தளிக்கும் கடல் அலையை நாட்டியம் என்று ரசிப்பவன் நான். போர்க்களத்திலே தலைகளை பந்தாடவும் ரத்த ஆற்றிலே நீந்தி குளிக்கவும் பழக்கப்பட்டவன் நான். நான் மோதினால் மலையும் மணலாகும், நான் ஒடித்தால் வானமும் தூளாகும். இந்த கட்டையே கொடுமைகளில் உருவானது. நானும் பல கொடுமைகளை அனுபவித்து பழக்கப்பட்டவள் தான். உன்னை போன்ற அநியாயக்காரனின் அக்கிரமங்களுக்கு பயந்து குடும்பத்தோடு மருதமலை சாரலிலே வசித்து வரும்போது என் அருமை குழந்தைகளை பறிகொடுத்தேன். அவர்களை தேடி அலையும் போது என் கணவரையும் பிரிந்து விட்டேன். அன்று முதல் இன்று வரை உலைந்து போன குடும்பத்தை ஒன்று சேர்ப்பதற்கு ஊரூராய் அலைந்து உருக்குலைந்து திரிந்தவள் தானடா நானும். உனக்கே உன் உயிர் பெரிதல்ல என்று எண்ணும் போது ஆனால்
பெயர் உனக்கு எப்படி தெரியும்? நண்பர்களின் பெயரைத்தான் மறந்து விடுவேன், பகைவர்களின் பெயரை தூக்கத்தில் கூட மறக்க மாட்டேன். நான் உனக்கு பகையாளியா? எனக்கு பகையாளி இந்த உலகத்திலேயே ஒருவன் தான். அந்த ஒருவன் நீதான் என்றால் நீ நீ நாகப்புறா, பலையுடைய நல்ல பாம்பா நீ, பேராசை பிடித்த பிசாசா நீ, பஞ்சகா. ஆத்திரப்படாதே, எதிர்பாராமல் வந்து சிக்கிக் கொண்டோமே என்ற அதிர்ச்சியில் ஏதேதோ உணராதே. சொல், எங்கே உன் அண்ணன்? அண்ணன்? என் அண்ணன் அம்புப்பட்ட புலி போல் அர்த்தராத்திரியிலே என் வீட்டிற்கு வந்தார். எனக்கு மருமகனாக வர வேண்டிய அவர் திருமகனை எங்களிடம் அடைக்கலம் கொடுத்து விட்டு போனார். அவ்வளவுதான். அன்று முதல் இன்று வரை ஆண்டாண்டு காலமாக எங்கே என் அண்ணன், எங்கே என் அண்ணன் என்ற இதே கேள்வியை 1000 முறை கேட்டு பதில் காண பரிதவிக்கிறேனடா நான், பரிதவிக்கிறேன். குழந்தைகளையும் கொன்று விட்டேன், அவனும் ஒழிந்தான். எனக்கு உபத்திரவம் கொடுத்து வந்த ஒரு குடும்பமே தொலைந்தது. குழந்தைகளை கொன்று விட்டாயா? பால் மனம் மாறாத அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் உனக்கு என்ன கெடுதல் செய்தது? உனக்கு இரக்கமே இல்லையா? ஐக்கியக்காரி, இரக்கத்திற்கு இடம் கொடுத்தால் எப்படி அத்தனை சொத்தையும் அனுபவிக்க முடியும்? சொத்து சுகத்தை எல்லாம் நீயே வைத்துக் கொள் என்று விட்டு குழந்தை செல்வம் போதும் என்று ஓடி ஒளிந்து வாழ்ந்தோமே, அதோடு விட்டாயா எங்களை? யமன் போல் பின்தொடர்ந்து வந்து எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கி விட்டாயே. ஒரு நாள் அந்த பேசும் பொற்சித்திரங்கள் வாளெடுத்து விளையாடும் போது பெண் குழந்தை தலையில் சிறு காயம் பட்டு விட்டது என்றதும் நான் துடிதுடித்து விட்டேனே. அப்படியெல்லாம் ஆசையோடு வளர்த்த என் அன்பு கனிகளை 8 வயது முடியும் முன்பே தட்டி பறித்துக் கொண்டேன் என்று வாய் கூசாமல் சொல்கிறாயே, வஞ்சகா. என் லட்சியம் நிறைவேறுவதை சொல்லுவதில் என்ன தவறு? நீ போட்ட கணக்கில் தவறு. அம்மா மரகதம், நான் தானம்மா உங்கள் மகள். நீயா என் மகள்? சந்தேகம் வேறம்மா. இதோ அந்த கத்து சண்டையில் பட்ட காயம். கண்ணே, கண்ணே, அம்மா என் செல்வமே, அம்மா என் கண்ணே, என் செல்வமே. இவ்வளவு நாளாக என்னை ஆதரித்து வந்தது என் மகளா, என் கண்மணியா? ஆமாம்மா, துணைக்கு வந்த தெய்வம் என்று உங்களை எண்ணி இருந்தேன். இன்று என்னை பெற்றெடுத்த தெய்வமாகவே ஆகிவிட்டீர்கள் அம்மா. மரகதம், இன்னும் நீ சாகவில்லையா? செத்து விட்டாய் என்ற நம்பிக்கையில் அல்லவா இருமாந்திருந்தேன். நீ சாகவில்லை என்றால் உன்னோடு தூக்கி சென்ற அந்த சிறுவையிலும் செத்திருக்க மாட்டான். லட்சுமி, அந்த பேடி மருதப்பொருள் மகன் எங்கே? உன் அண்ணன் மகன் எங்கே? சொல். தெரியாது. தெரியாதா?